ஹாய் ஆல் 7th டேர்ம் 1ல் தமிழ் இயல் 2ல் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 4 வகை குறுக்கங்கள். இந்த குறுக்கங்கள் எதில் வரும்? சார்பெழுத்தோட 10 வகையில் குறுக்கங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே உயிர்மை ஆயுதம் பார்த்துருப்போம். அடுத்து குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் பார்த்துருப்போம். இப்போ 4 வகை குறுக்கங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன குறுக்கங்கள் இருக்குது அப்படின்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 4 குறுக்கங்கள் இருக்குது. குறுக்கம் அப்படின்னா என்ன? நம்ம மாத்திரை படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஒவ்வொரு குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாத்திரையோட அளவு படிச்சிருப்போம். இப்படி இந்த மாத்திரை அளவு ஒரு சில இடங்களில் முழுமையாக ஒலிக்கிறது இல்லை, குறைஞ்சு ஒலிக்கும். இப்படி அதுக்கான அளவில் இருந்து அது குறைஞ்சு ஒலிக்குதுன்னா அதுக்கு பேர் குறுக்கம். குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஐகார குறுக்கம். ஐங்கிறது எந்தெந்த இடத்துல குறைந்து ஒலிக்குதோ அது குறுக்கம். ஔங்கிறது எந்தெந்த இடத்துல குறைந்து ஒலிக்குதோ அது குறுக்கம். அதுதான் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைந்து ஒலிக்கும். இப்படி குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஐகார குறுக்கம் பார்க்க போகிறோம். ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னது? ஐ அப்படிங்கிற எழுத்து எங்கெங்கே வருதோ அதோட மாத்திரை அளவுலேருந்து அது குறைஞ்சு ஒழிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஐகார குறுக்கம். இப்போ ஐங்கிற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாகவும் வரும். அப்படி வந்துச்சுன்னா, அதாவது தனித்து வர்ற இடங்களில் அதோட மாத்திரை அளவு முழுமையாக ஒழிக்குது. ஐ, கை, பை. எடுத்துக்காட்டு ஐ, கை, பை. இந்த மாதிரியான ஐகார எழுத்துக்கள் தனித்து வர்ற இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. முழுமையாக ஒழிச்சிச்சுன்னா அப்போ அது குறுக்கம் கிடையாது. ஆனால் வையம், சமையல், பறவை இந்த மாதிரியான இடங்களில் வையம் அப்படிங்கிறதுல ஐ முதல்ல வந்திருக்கு, சமையலில் இடையில் வந்திருக்கு, பறவையில் கடைசியாக வந்திருக்கு. இந்த மாதிரி முதல்ல இடையில் இறுதியில் வரும்போது அது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது. இப்படி குறைந்து ஒலிச்சிச்சுன்னா குறுக்கம். அது தனித்து வரும்போது அது குறுக்கம் கிடையாது, அது முழுமையாக ஒலிக்கும். ஆனால் முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ வரும்போது அது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். இதுக்கு பேர் ஐகார குறுக்கம். ஓகேங்களா? முதல்ல வரும்போது எத்தனை மாத்திரை அளவு, இறுதியிலையும் இடையிலையும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு பார்க்கலாம். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா அது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? 1 மாத்திரை. அப்போ தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அது குறுக்கம் கிடையாது. முதல்லையும் இடையிலையும் கடைசியிலையும் வரும்போது அது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது. அப்படி ஒலிக்கிறது ஐகார குறுக்கம். எங்கெங்க வரும்போது எத்தனை அளவு மாத்திரை வரும்னு பார்த்தோம்னா, முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவு, இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒலிக்குது. இதுக்கு பேர் ஐகார குறுக்கம். ஔகார குறுக்கம் பார்க்கலாம். ஔ அப்படிங்கிற எழுத்து முழுமையாக ஒலிக்குது அப்படின்னா அது குறுக்கம் கிடையாது. ஔங்கிற எழுத்து தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒழிச்சிச்சுன்னா அது ஔகார குறுக்கம். ஔங்கிற எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஔங்கிறது நெடில் எழுத்து, அப்போது அதுக்கு 2 மாத்திரை. ஔங்கிற எழுத்து அது தனித்து வரும் பொழுது, ஓகேங்களா? தனித்து வரும் இடங்களில் ஔ, வௌ அப்படிங்கிறது என்னது? வௌ அப்படிங்கிறது கவர் அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழியாக படிச்சிருப்போம். அப்போ அது தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அது குறுக்கம் கிடையாது. ஆனால் ஔவையார், வௌவால் இந்த மாதிரியான சொற்கள் வரும்பொழுது அது முதல்ல வருது. ஓகேங்களா? இதில் ஒன்று நம்ம நோட் பண்ணிக்கணும். ஔகாரம் இடையிலும் இறுதியிலும் வராது, தனித்து வரும். அதே மாதிரியே முதல்ல வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அப்போ ஔ அப்படிங்கிறது முதல்ல வந்துச்சுன்னா தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா? 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இப்படி குறைந்து ஒலிக்கும் ஔகாரத்துக்கு ஔகார குறுக்கம் அப்படின்னு பெயர். ஓகேங்களா? இது இடையிலும் இறுதியிலும் வராது. அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் பாருங்க. இப்போ மகர குறுக்கம்னா என்ன? மகர மெய்யெழுத்துங்கிறது அதோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒழிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் மகர குறுக்கம். மகர குறுக்கம்னா மேங்கிற எழுத்து கிடையாது, இம்ங்கிற மெய்யெழுத்து அதோட அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, அதோட அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒழிக்கும் போது அது மகர குறுக்கம் ஆகிறது. ஓகேங்களா? மகர குறுக்கம் குறைந்து ஒழிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் மகர குறுக்கம். இப்போ எடுத்துக்காட்டு அம்மா, பாடம் படித்தான். இந்த எழுத்துக்களில், இந்த சொற்களில் மகர மெய்யெழுத்தானது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஓகேங்களா? அம்மா, பாடம் படித்தான் இந்த மாதிரியான சொற்களில் மகர மெய் முழுமையாக ஒலிக்கிறது. அதுக்கான அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால்
இந்த வளம் வந்தான் அப்படிங்கிறதுல குறைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா மகர மெய்யை அடுத்து வகர எழுத்து வந்துச்சுன்னா, நோட் பண்ணிக்கணும், மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்துச்சுன்னா அது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். ஓகேங்களா? மகர மெய் எழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்தால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதுக்கு மகர குறுக்கம்னு பேர். ஓகே, அடுத்து இன்னொன்று எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். போலும் அப்படிங்கிற சொல்ல போம் அப்படின்னு எழுதுவாங்களாம். மருளும் அப்படிங்கிற சொல்ல மருண் அப்படின்னு எழுதுவாங்களாம். எதில்? செய்யுள்ள. ஓகேங்களா? இப்படி எழுதும்போது அந்த இதில் மகரமெய் என்னாகுது? இன்னு அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு அடுத்து வர்றதுனால அது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரத்துக்கு பேர் மகர குறுக்கம். ஓகேங்களா? போலும் அப்படிங்கிறத போம் அப்படின்னு செய்யுள் எழுதுவாங்க. மருளும் அப்படிங்கிறத மருண் அப்படின்னு எழுதுவாங்க. இப்படி எழுதும்போது இன்னக்கு அடுத்து இம்முங்கிறது வர்றதுனால அது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். இன்னொன்று மகரமையை அடுத்து வகரம் வந்துச்சுன்னா அது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். இப்படி ஒலிக்கிறதுக்கு பேர் மகர குறுக்கம். நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம் பார்க்கலாம். ஆயுத குறுக்கம்னா என்ன? ஆயுத எழுத்து வந்திருக்கும், அது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் ஆயுத குறுக்கம். எந்த இடத்துல ஒலிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே அஃது எஃகு இந்த ரெண்டு சொற்கள்லையும் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அப்போ எங்கே குறைஞ்சு ஒலிக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், முள் கூட்டல் தீது அப்படிங்கிறது முக்டீது அப்படின்னு மாறுது. கல் கூட்டல் தீது அப்படிங்கிறது கக்ரீது அப்படின்னு மாறுது. இது நம்ம புணர்ச்சி விதியில் பார்த்துருப்போம், எப்படி இந்த லகரம்ங்கிறது அக்காவும் தங்கிறது ரேவவும் மாறுது அப்படிங்கிறத புணர்ச்சி விதி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். முழு கூட்டல் தீது அப்படிங்கிறது முக்டீதுன்னு மாறுது. கல் கூட்டல் தீதுங்கிறது கக்ரீது அப்படின்னு மாறுது. இந்த சொற்களில் ஆயுதத்து என்ன ஆகுதுன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். எப்படி ஒழிச்சிச்சுன்னா இப்படி குறைந்து ஒலிக்கும் ஆயுதத்துக்கு ஆயுத குறுக்கம் அப்படின்னு பேர். முள் கூட்டல் தீது முக்டீது, கல் கூட்டல் தீது கக்ரீது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆயுத எழுத்து அதுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்குது, அதனால் இது ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. இங்கே பார்த்தோம்னா ஐங்கிற எழுத்து எங்கே வருது? இறுதியில் வருது. நம்ம முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவுன்னு படிச்சிருக்கோம். இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவுன்னு படிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு ஆன்சர் 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் கேட்குறாங்க. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம், இந்த போன் அப்படிங்கிறது செய்யுளில் யூஸ் பண்ணுவாங்க, மருண் அப்படிங்கிறது செய்யுளில் யூஸ் பண்ணுறதுனால நகரத்துக்கு அடுத்து மகரமை வர்றதுனால மாத்திரை அளவு அரையிலிருந்து காலாக குறையுது, அதனால் இது ரெண்டுமே மகர குறுக்கம். மகரத்தை அடுத்து வகர எழுத்து வந்திருந்துச்சுன்னா அதுலேயும் என்ன ஆகுது? மகரமையோட அரை மாத்திரையிலிருந்து குறைந்து அது கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பணம் கிடைத்ததுங்கிறது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஐகார குறுக்கம்ங்கிறது என்னாகும்? இடையிலும் இறுதியிலும் வரும். முதலில் மட்டும் வருவது ஔகார குறுக்கம். ஆயுதம் இடையில் மட்டும்தான் வரும். அடுத்து பால் 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன பால் இருக்குது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால்ங்கிறது உயர்திணையிலையும், ஒன்றன்பால், பலவின்பால்ங்கிறது அக்ரிநிலையும் வரும். உயர்திணை பார்த்தோம்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால் அது பார்த்துட்டோம். அதே மாதிரி அக்ரிணை ஒன்றன்பால், பலவின்பால் அதுவும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு எதிர்பாலுக்குரிய பெயர்கள் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். மகளிர் அப்படின்னா என்ன வரும்? ஆடவர். பெண் அப்படின்னா ஆண். சிறுவன், சிறுமி. அரசன், அரசி. மாணவன், மாணவி. தோழி, தோழன். இதெல்லாம் எதிர்பாலுக்குரிய பெயர்கள். இது மாதிரி நிறைய இருக்குது, நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறதையும் படிக்கணும். இது பாருங்கள், பிழையை திருத்தி சரியாக எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பொண்ணுனா அணிந்தான்னு வரக்கூடாது, அணிந்தாள் அப்படின்னு வரணும். கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவலன் அப்படின்னா அது ஆண்பாலில் வரும். கோவலன் அப்படிங்கிறது ஆண்பாலில் வரும். அப்போது கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்னு வரணும். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். அப்படின்னு வரும். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலி நடனம் ஆடினாள். கலைச்சொல் பார்க்கலாம். தீவு, ஐலாண்ட். இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ். வன விலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை, பேரபிள். காடு, ஜங்கிள். வனவியல், காடுனா பாருங்கள், ஃபாரஸ்ட்னா என்னது? வனம். காடுனா ஜங்கிள். ஓகேங்களா? ஃபாரஸ்ட்னா வனவியல், வனம். ஃபாரஸ்ட்னா வனம், காடுனா ஜங்கிள். வனவியல், ஃபாரஸ்ட்ரி. வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்ங்கிறது பயோடைவர்சிட்டி.
ஒன்லைனர் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் ஐகாரத்தை என்ன சொல்லுவாங்க? தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் ஆகும். ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் ஔகாரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? ஔகார குறுக்கம். ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔகாரம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது, அது முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் மகரம் என்னன்னு சொல்லப்படும்? மகர குறுக்கம். மகர குறுக்கத்தில் மகரம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து எத்தனை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும்? அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கும். தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஆயுதத்தை என்னன்னு சொல்வாங்க? தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? ஆயுத எழுத்து குறைந்து ஒலிக்குதுன்னா அதோட அரை மாத்திரையிலேருந்து எவ்வளவா வரும்? 1/4 மாத்திரை அளவில் வரும். அடுத்து பால் எத்தனை வகைப்படும்? பால் வந்து 5 வகைப்படும். என்னென்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணை பால்கள் 3, ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணை பால்கள் 2, ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேங்களா? என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.